ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து எந்த ஒர்க்கும் இல்லை, அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். சும்மா வாக்கிங் மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். இன்றைக்கி வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த ஒர்க்கும் இல்லைன்றதுனால செல்ஃப் கேர் தான் பண்ண போகிறேன். எனக்கு எப்போவுமே ஹேருக்கு ஆயில் வைக்கிற டே மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுற ஹேர் ஆயில் வந்து ஸ்கேல்ப்லாம் ஸ்டிக்கி ஆக்கி ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதை விட மெயினாக நம்ம ஒரு வாட்டி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் அந்த பிசுபிசு போவாது. 2 வாட்டி ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே இதை அப்படியே விடக்கூடாது சொல்லிட்டு நான் ஆப்ஸ் குட்னஸோட இந்த ரோஸ்மெரி சாம்பி ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதுல 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இந்த ஆயிலை கொஞ்சமா கையில எடுத்துட்டு நம்ம ஃபிங்கர்ஸால நல்லா ஸ்கேல்ப்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும். அண்ட் இந்த பாட்டில லைட்டா வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம டைரக்டா கூட அப்ளை பண்ணிக்கலாம். மெயினா இதை நம்ம 2-3 வாட்டி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. இதோட டெக்ஸ்சர் ரொம்பவே லைட்டா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டிக்கியா ஃபீல் ஆகாது. ஒன் டைம் வாஷ் பண்ணாலே நம்மளோட ஹேர் வந்து செம்ம சாஃப்ட் அண்ட் சில்கி ஆயிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்க. பை.